இந்த சீரியல் எல்லாம் சமுத்திரக்கனி இயக்குனதா? இவ்ளோ நாள் இது தெரியாம போச்சே! இயக்குனர் பாலச்சந்தர் கிட்ட உதவி இயக்குனரா பணியாற்றின சமுத்திரக்கனி, உன்னை சரணடைந்தேன் படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா சசிகுமார ஹீரோவா வச்சு அவர் இயக்குன நாடோடிகள் படம் தான் சமுத்திரக்கனிக்கு ரொம்ப பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது. அந்த படத்தோட வெற்றிய தொடர்ந்து போராளி, நிமிர்ந்து நெல் மாதிரியான படங்கள இயக்குனாரு. இந்த படங்கள் சரிவர போகாததால இயக்கத்துக்கு ரெஸ்ட் குடுத்துட்டு நடிகரா களமிறங்கிட்டாரு சமுத்திரக்கனி. அந்த வகையில தமிழ்ல சாட்டை, காப்பா, நம்ம வீட்டு பிள்ளை, சில்லுக்கருப்பட்டி, வினோதய சித்தம் இந்த மாதிரியான படங்கள்ல சமுத்திரக்கனியோட நடிப்பு பாராட்டப்பட்டுச்சு. சமீபத்துல கூட இயக்குனர் சங்கர் இயக்குன 2 பிரம்மாண்ட படங்களான இந்தியன் 2 அப்புறம் கேம் சேஞ்சர் இந்த மாதிரியான படங்கள்லயும் சமுத்திரக்கனி முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. இந்த நிலையில சமுத்திரக்கனி தான் இயக்குன தொலைக்காட்சி தொடர்கள் பத்தி சமீபத்திய பேட்டியில பேசியிருக்காரு. அதுல அவர் சொன்னது, நான் 3000 எபிசோடுகளுக்கும் மேல டைரக்ட் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் இயக்குன சீரியல் பேரு அண்ணி. ஜெயா டிவில ஒளிபரப்பான முதல் மெகா சீரியலும் அதுதான். அந்த சீரியல் 350 எபிசோடுகள் ஓடுச்சு. அது முடிஞ்ச பின்னாடி சஹானா சீரியலை இயக்குனேன். அதுக்கு பின்னாடி சன் டிவில ராதிகா நடிச்ச செல்வி, அரசி இந்த மாதிரியான சூப்பர் ஹிட் சீரியல்களையும் நான் தான் இயக்குனேன். இது தவிர ரம்யா கிருஷ்ணன் தொகுத்து வழங்கின தங்கவேட்டை நிகழ்ச்சியையும் டைரக்ட் பண்ணேன். அதுக்கு பின்னாடி ஜெயா டிவில அலைப்பாயுதே, கலைஞர் டிவில தேன்மொழி இந்த சீரியல்களையும் இயக்குனேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரோட இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள், இதெல்லாம் இவர் இயக்குன சீரியல்களா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க.